அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 6, 2025, பங்குனி 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டுதான் பயணிக்கிறோம். அதுபோல் தோல்வி என்று தெரிந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். விடாமுயற்சி நமக்கு வெற்றியை எப்போதும் தரும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரைன் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோடும் மன மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இன்றைக்கி கவனிச்சிருப்பீங்க, ஆடியோ கிளிக் பண்ணும்போதே என்ன நிமிடங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோன்றி இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது நான் சொல்கிறேன். நேற்றுக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, விடிகாலையில் 4 மணிக்கு வர வேண்டிய மெசேஜ் 2 மணிக்கு வந்திருக்கும். எல்லாருமே ஏன் 2 மணிக்கே அனுப்பப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி சந்தேகம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஒன்றும் இல்லை, நான் நேற்றைக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் இன்டீரியராக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்வேன். ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நானும் எந்த வித முன் ஏற்பாடும் இல்லாமல் நான் அந்த இடத்துக்கு நான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இருப்பினும் நான் நமக்கு தேவையான மைக்கு, புத்தகங்கள் இவைகளெல்லாம் எடுத்து தான் நான் பயணித்தேன். ஸோ நேற்றைக்கு கூட உள் நுழைவதற்கு முன்பாக அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் வாங்கி அதை நான் ரெக்கார்ட் பண்ணி அதை நான் போஸ்ட் பண்ணவும் செஞ்சுட்டேன். ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே போயிட்டால் நெட்வொர்க் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெட்வொர்க் கிடைக்காத ஒரு சூழலில் நம்ம எப்படி லிங்க்லாம் அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி நான் அப்பயே ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோவை நம்ம ஏற்பாடு பண்ணோமோ அப்பொழுதே அதை ரிலீஸும் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை நான் உங்கள் எல்லார் இடத்துல 2 மணிக்கே ஷேர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டேன். எனக்கு நேற்றைக்கு முழுவதும் சரி, இன்றைக்கு பொழுதுலையும் சரி, எனக்கு ஃபோன் கால் அப்படிங்கிறது எதுவுமே வரல.
இருப்பினும் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஆடியோ கொடுக்கக்கூடிய இந்த தருவாய் அப்படிங்கிறது நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களோட கதையைத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்ப்போம். நான் அந்த வகையில் புக்கையும் கொண்டு வந்திருந்தேன். ஆனால் அப்லோடிங் பண்ணுவதற்கு நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தால் மட்டும் கிடைக்குது. ஆனால் இந்த ஆடியோவை நான் வந்து இந்த ஆடியோவையே 2 நிமிடங்களாக பேசி தான் அனுப்பி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த ஆடியோ அப்படிங்கிறது முழுமையும் பெற முடியல. நானும் அந்த கதையை உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்ல முடியல. இங்கே உள்ள சூழலையும் நான் வந்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆடியோவை நான் தொடங்கி வச்சுட்டேன். மீதம் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு ஆடியோ கேட்டுக்கிட்டே அதான் கேட்போம் அப்படின்னு மட்டும் தலைப்பு கொடுத்துருக்கேன். ஸோ கேட்டுக்கிட்டு பயணிக்கலாம். இன்றைக்கி வரும் நாளைக்கு திங்கட்கிழமை நான் நிச்சயமாக அந்த புத்தகம் தந்துடணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு நேரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லைன்னா பொறுத்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் நிச்சயமாக நம்மளுடைய ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வேறு ஏதேனும் நல்ல ஆடியோ ஏதேனும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டே நடக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய டைகர் குழுமத்தோட வேறு பல ஆடியோக்களை நீங்கள் கேட்டுக்கிட்டே பயணிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். தொடர்ந்து அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர், இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி பாலசுப்ரமணியன் ஃப்ரம் தஞ்சாவூர், அவங்களோட திருமண நாளுக்கு நம்மளுடைய வாழ்த்தை வந்து இந்த நேரத்தில் பதிவு செய்யலாம். ஸோ நான் வாழ்த்தையுமே அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்து போய் நேரடியாக சேரலை. ஏன்னா நான் வந்து நெட்டு இல்லாத இடத்துல இருக்கிறேன். ஸோ இதன் வாயிலாக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்து செய்தியை சொல்லிக்கொள்கிறேன். அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி பாலசுப்ரமணியன் ஃப்ரம் தஞ்சாவூர், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி பாலசுப்ரமணியன் ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, உங்களுடைய வாழ்த்து செய்தியும் நீங்கள் வந்து அம்மாவுக்கு வழங்குங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதங்களும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சொல்லி, நீங்கள் வாழ்த்து செய்தியை தட்டச்சு செய்துட்டு மீது இருக்கக்கூடிய நேரத்திற்கு நீங்கள் நல்ல ஆடியோக்களை தேர்வு செய்து பயணிங்கள். டைகர் குழுமத்தில் உள்ள ஆடியோவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதை மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு நீங்கள் பயணிங்கள். நாளை வந்து உங்களோடு அதில் நடந்த சுவாரஸ்யங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலத்துடன்.